ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக 2900க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து நடக்கும் வன்முறை இந்தியாவுக்கு கவலை அளிக்கிறது. வங்கதேசத்தின் மைமன்சிங் மாவட்டத்தில் இந்து இளைஞர் ஒருவர் சமீபத்தில் கொல்லப்பட்டதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்க்கிறது. முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் கீழ் சிறுபான்மையினருக்கு எதிராக 2900க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கும் வன்முறை சம்பவங்களை ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குகின்றன என்றோ அரசியல் வன்முறை என்றோ கூறி ஒதுக்கி தள்ள முடியாது என்றும் வங்கதேசத்தில் நடப்பதை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும் ரந்தீப் ஜெய்ஸ்வால் மறைமுகமாக எச்சரித்துள்ளார்.